வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மீனராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. மீனராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் 9 கிரக மாற்றங்களால் என்ன பலன்கள் நடக்கப் போகிறது? 7.5 சனி ஒரு பக்கம், ராகு கேதுக்கள் பாதகம் இன்னொரு பக்கம். குரு பகவானும் பாதகமான நிலையில் 2 ஆண்டுகளாக ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார். 7.5 சனி எப்போ வந்ததோ அப்பொழுது இருந்தே நஷ்டங்களும் பொருள் இழப்புகளும் உறவு சிக்கல்களும் மன கஷ்டங்களும் பண கஷ்டங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் மாறி மாறி வந்து கொண்டு இருப்பதற்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது சனி பகவான் மட்டும்தான். 7.5 சனி வந்துச்சுங்க, எல்லா கஷ்டமும் வந்தாச்சு. குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி. உங்கள் ராசி அதிபதி என்றால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் அதிகப்படியாக கிடைக்க வேண்டுமென்றால் குரு பலம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். ஏன்னா குரு என்றால் பொருளாதாரத்தின் அதிபதி, கௌரவ கிரகம். ஒரு மனிதன் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் அதில் நன்மையும் அதில் வரக்கூடிய பொருளாதாரத்தையும் வைத்துதான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நம்மால் செல்ல முடியும். குரு பகவான் கடந்த 4 ஆண்டுகளாக 7.5 சனி வந்த காலத்திலிருந்து குரு பகவானும் கெட்ட இடத்தில் இருந்தார். ராகு கேதுக்களும் கெட்ட இடத்தில் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஜென்ம சனி வன்மம் நிறைந்து செயல்படுவார். சனி பகவானை பொறுத்தவரையில் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு பலனும், திருமணம் ஆனவர்களுக்கு ஒரு பலனும், குடும்ப சுமையை சுமக்கின்ற குடும்ப தலைவனோ அல்லது தலைவியோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பலனும், அரசாங்க ஊழியர்களுக்கு ஒரு பலனும், தினமும் ஒவ்வொரு நாளும் கூலி வேலை செய்கின்ற சகோதர சகோதரி யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பலனும் இருக்கும். ஏன்னா மீன ராசியில் பிறந்த அனைவருக்கும் ஒரே மாதிரியான பலன்களை எப்பொழுதும் கொடுக்க மாட்டார், கொடுக்கவும் முடியாது. மீனராசியில் இருப்பது 3 நட்சத்திரம். நட்சத்திரமே 3ஆக மாறுபடும் போது தசா பல வகையில் மாறுபட்டிருக்கும். யோக தசாவாக இருந்தால் பாதகங்கள் குறைந்து காணப்படும். ஒரு குடும்ப தலைவனோ தலைவியாக இருந்தால் அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு கடுமையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே இருந்திருக்கும். ஆனால் இந்த 2026 என்பது பல வகையான மாற்றங்களும் சனி பகவானின் தாக்குதலை சிறிதளவு சந்திக்க முடியாத அளவிற்கு யோக காலமாகவே இருக்கும் என்றால் நம்ப முடிகிறதா? முடியும். ஏனென்றால் இப்பொழுது வக்ரம் பெற்று ராசிக்கு 4 இருக்கிறார். 3 இருக்கும்போது முன்னேற்றத்தை தடுத்திருப்பார். உறவுகளால் பல வகையான சிக்கல்களை கொடுத்திருப்பார். நம்பிக்கையானவர்களை நம்பிக்கை துரோகங்களை செய்ய வைத்து அதன் மூலியமாக சில அனுபவ பாடங்களை உங்களுக்கு கொடுத்திருப்பார். 4ஆம் இடத்திற்கு வரும்போது நல்ல சுகத்தையும் நிம்மதியையும் கெடுத்திருப்பார். இப்பொழுது 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம். அதுவும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் கடக ராசி. அதில் உச்சம் பெறுவார். உச்சம் பெறுகிறார் என்றால் நன்மைகள் நடக்கும். ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருந்தால் அதிகப்படியான நன்மைகளும் நடந்தே தீரும். இழந்ததை பெறலாம். கஷ்ட நஷ்டங்கள் விலகி போகும். குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும். மன நிம்மதி என்பது உங்களுக்கு இனிமேல் கிடைக்கும். இத்தனை ஆண்டு காலமாக அனுபவித்து வந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு நிம்மதியாகவும் வசதியாகவும் அமைதியாக வாழக்கூடிய அனைத்து வகையான பக்குவத்தையும் பெற்றிருக்கக்கூடிய மீனராசியான உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற காலமாகப்பட்டது அருகிலே இருக்கு. இன்னும் சில நாட்களில் அது நடக்க ஆரம்பிக்கும்.
ஏழரை சனி என்பது தடைகளாக இருந்தாலும் தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய யோகத்தை மீனராசிக்காரர்கள் பெற முடியும். ராகு கேதுக்கள் மாற்றம் என்பது 2026 10ஆம் மாதத்தில் நடப்பதினால் ராகு பகவானும் உங்களுக்கு நன்மையை செய்வார், கேது பகவானும் நன்மையை செய்வார். சனி பகவான் மட்டும் உங்களுக்கு சிறு பாதகத்தை தந்தாலும் 4 கிரகங்களும் பாதகமான நிலையில் இருந்த நிலை மாற்றம் பெற்று அதிலிருந்து விடுபட்டு சனி பகவான் மட்டும் பாதகம் என்ற நிலையில் மீனராசியான நீங்கள் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். ராகு பகவான் 11ஆம் இடத்திற்கு வருகின்ற காலம் குரு பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கின்ற காலம். ஒரு கிரகம் மாறினால் மற்றொரு கிரகம் உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கும். அதனால் மன கஷ்டங்களோ பண கஷ்டங்களோ உறவு சிக்கல்களோ நம்பிக்கை இல்லாத மனிதர்களாக மாற்றப்பட்டிருந்தால் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு வாழ்க்கையில் முன்னேற்றமும் மன அமைதியும் சந்தோஷமும் தனலாபங்களும் பெறக்கூடிய காலம் அருகில் வந்து விட்டது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.